ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபைல் டெக். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சூப்பரான ஏர்னிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர்னிங் வந்து எதில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலகிராமில் தான். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ உள்ளே போனதும் உங்களுக்கு எந்த மாதிரி பேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட் சேனல் வரும். ஸோ ஒரு பாட் கண்டக்ட் பண்ணது தான், அதாவது நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரிப்ளை வரும். அந்த மாதிரி ஒரு சேனல் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில் வரும். ஸோ அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு உள்ளே போய்க்கோங்க. போனதும் நம்மளுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் எல்லாமே அதில் வரும். ஸோ அதில் இருக்க மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கீழே ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். உள்ளே போனதும் அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணும். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பரத் அப்படிங்கிற ஒருத்தரோட ரெஃபரலில் தான் வந்தேன். ஸோ அவரோட நேம் கொடுத்து வந்திருக்கும். ஸோ கீழே வந்து ஆக்டிவேட் மை அக்கௌண்ட், இன்வைட் அண்ட் ஆன் அப்படி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2ல் தான் நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜாயின் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து வேற ஒரு சேனலுக்குள்ள உங்களுக்கு கூட்டு போகும். ஸோ அந்த சேனலில் நீங்கள் வந்து அந்த சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வைட் அண்ட் ஆன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷன் மறுபடியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ மறுபடியும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணதும் மறுபடியும் அதே பேஜுக்கு கூட்டு போகும். ஸோ அப்போ தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகும். ஸோ அக்கௌண்ட் வெரிஃபை ஆனால் மட்டும்தான் உங்களால் இதில் டெலகிராமில் ஆன் பண்ண முடியும். ஸோ டெலகிராமில் ஆன் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான வழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மறுபடியும் பேக் வந்துட்டு மறுபடியும் நம்ம பாட்டுக்குள்ளேயே வந்துருங்க. பாட்டுக்கு வந்ததும் கீழே கெட் ரெஃபரல் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் தான் உங்களுடைய ரெஃபரல் லிங்க், அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண வேண்டிய ரெஃபரல் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து வந்திருக்கும். ஸோ இதுதான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி பே அவுட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஸ்பான்சர் அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பேக் வந்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிவார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன மாதிரிலாம் ரிவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஃப்ரீ கிவ்வே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து 20,000 கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ பேக்ரவுண்டில் நாய்ஸ் கொஞ்சம் இருந்தேன்னா சாரி, பிகாஸ் தீபாவளி நேற்று தான் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து அதுக்கான பட்டாசு என்னவோ தீரலை போல் அவங்க வந்து வெடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ்க்கு வந்து 10,000 கேஷ் ப்ரைஸ் கொடுக்காங்க. அடுத்த தேர்ட் ப்ரைஸ்க்கு 5,000 கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மந்த்துக்கு ஒர்க்காக வந்து அவங்க கிவ்வே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கிவ்வே எனக்கு ப்ரைஸ் கேஷ் வேணும் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பே அவுட் அதாவது நீங்கள் எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து அவங்க இந்த மாதிரி தான் ஒரு மெசேஜ் வரும், அதாவது பாட் அனுப்பும். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ரெடீம் 300 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி 300 கிரெடிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ரெஃபரலுக்கு வந்து உங்களுக்கு 10 கிரெடிட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து 30 ரெஃபரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 கிரெடிட்ஸ் கிடைச்சிரும். ஸோ நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு, அது வந்து கிரெடிட் அப்படின்னு தான் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மெசேஜ் செக்ஷனில் போய் மெசேஜின் கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ ஒரு 300 காயின் கிரெடிட் பண்ணால் 300 கிரெடிட் அப்படின்னு கொடுத்து உங்களுடைய பேடிஎம் நம்பர் அண்ட் பேடிஎம்ல இருக்க இமெயில் ஐடினாலும் சரி, இல்லைனா உங்களுடைய நார்மல் இமெயில் ஐடி அஃபிஷியல் இமெயிலும் சரி, அது நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து காண்டாக்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ பேடிஎம்ல வந்து உங்களுக்கு 24 மணி நேரத்துலையும், அமேசானில் வந்து ஒரு 48 மணி நேரத்துலையும், ஸோ பேபாலில் வந்து ஒரு 48 to 72 மணி நேரத்துலையும் உங்களுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி பேஷியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொறுமையாக இருங்க, நாங்கள் வந்து மணி வந்து கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மெயின் மெனு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு நார்மலாக பேஜுக்கு வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆன் பண்ணுறதுக்கு டெலகிராம்லேயே சும்மாவே ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ரெஃபர் பண்ணுறது மூலமாக அந்த மாதிரி தான் நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியது இருக்காது. ஸோ இந்த உங்களுடைய லிங்கை கிளிக் பண்ணி யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா அது மூலமாக நீங்கள் வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டு இருக்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்